சவுதியிலேருந்து வரோம் சார். அப்புறம் துபாய்க்கு வந்தோம். அங்கே கிளம்புற டைமில் இந்த மாதிரி பாம்பில் ஆயிடுச்சுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே துபாயில் வந்து எல்லோரும் அந்த வரிசையிலலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேயும் எல்லோரும் யாரும் கோவப்படாத அந்த துபாய் போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் அந்த வரிசை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரிசையில். அப்போ எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து ஹோட்டல் ஒரு 20,000 பேர் மொத்தம் இருக்கும். அந்த 20,000 பேருக்கும் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா இது பண்ணி கொண்டாங்க. நம்ம இடத்துலேருந்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட்லேருந்தும். அதனால் நாங்கள் வந்திருக்கோம் சார். அங்கே போர் பார்த்துட்டு பக்கத்துலலாம் நாங்கள் பக்கத்தில் தான் அந்த முச்சி கழிப்பா அந்த பக்கத்துலலாம் இருந்தது சார். அங்கே அதான் அந்த இடத்துல அவ்வளோ தெரியல. ஆனால் இருக்கும் போது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்ல பயமாக இருந்தது. பக்கத்தில் வெளியெல்லாம் போகக்கூடாது, வெளியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இந்த ஹோட்டலில் சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அப்போ உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் டைமில் அந்த சைரன் அடிக்குது, அந்த அலாரமெல்லாம் அடிச்சுது. அந்த அலாரெல்லாம் அடிக்கும்போது அப்போ எல்லோரும் பயமாக இருந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கிறவங்கள எதுவும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டு நம்பினா எல்லோரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைக்கெல்லாம். அப்போ அழ ஆரம்பிக்கும் போது கூட அப்போ எல்லோரும் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க சார். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க சார். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சார். நாங்கள் வந்து சனிக்கிழமை வர்றது சார். நாங்கள் சனிக்கிழமை வரும்போது அது கேன்சல் ஆயிடுச்சு சார். வரும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நியூஸ் வந்து எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார் ஃப்ளைட்டு. துபாய் ஏர்போர்ட்டில் க்ளோஸ் பண்ணாங்களே, உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப்லாம் அவங்க கொடுத்தாங்க? அதான் சார், அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரிசை ரொம்ப ஒரு 20,000 பேர் சார் வரிசையில். அந்த டைமில் நம்ம வரிசையில் எவ்வளோ 1 by 1 வரும்போது வாட்டரு அங்கே இருக்கிறோம் யாரும் கோவப்படல, நல்லா அன்பாக வெளியே எடுத்துகிட்டு வந்து பஸ் வச்சு நம்மளை ஹோட்டல் கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணாங்க சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நாங்கள் மந்த்து வேறு நாட்டுக்கு போவோம் சார். ஒரு 6 மாதமாக இப்போ அங்கே ஒர்க் பண்ணிட்டு வரேன் சார். இல்லை சார், நான் அங்கேருந்து லீவில் வரும்போது வந்தேன் சார். நார்மலாக இந்த சம்பந்தத்துக்காக வரல. இங்கே துபாய் வந்தோடனே தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம் சார், அங்கே இருந்தது தான் எல்லோரும். இப்போ எங்கள் கம்பெனிலெலாம் கூட அந்த அராம்கோ ப்ராஜெக்ட்டு அந்த சவுதியிலலாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கெல்லாம் பதட்டமாக தான், யாரும் கேம்பில் தான் இருக்கணும், அந்த ஹோட்டலில் தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாது. அப்புறம் கேஸ் ஆயில் அந்த பெட்ரோலு அந்த மாதிரி போடுறதெல்லாம் வந்து ஒருத்தர் தான் போனோம், நீங்கள்லாம் போகக்கூடாதுன்ட்டு அலர்ட் பண்ணியிருக்காங்க சார். ஒர்க் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எல்லாம் கேம்பில் தான் இருக்காங்க சார். ஓகே சார். அங்கே வெடிசத்தெல்லாம் கேட்டதெல்லாம் உண்மை தான். அது வந்து டிஃபென்ஸில் நடந்த பிரச்சனைகள் தான். அது மாதிரி அங்கே எந்த ஒரு எஃபெக்டும் இல்லை. துபாய் ஏர்போர்ட்டை அட்டாக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது டிஃபென்ஸில் நடந்த சின்ன ஒரு இன்சிடென்ட் தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி எதுவும் இல்லை. நாங்கள் அந்த டெர்மினல் தெரியலன்னு தான் வரோம். அந்த மாதிரி இன்சிடென்ட் எதுவும் அங்கே நடக்கலை. பூஜ் கலிஃபா இந்த இடத்துலலாம் வந்து ட்ரோனில் வந்து தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோக்கள்லாம் பரவிட்டு இருக்கு. நீங்கள் அங்கிருந்தா வரீங்க, வேறு ஏதாவது உங்களுக்கு மிசைல்ஸ் அங்கே வந்து உண்மை தான். அது டிஃபென்ஸில் அது எல்லாத்தையுமே